வாட்டர் மெலானில் பழம் மட்டும்தான் சாப்பிட்ணுமா என்ன? இந்த மாதிரி புட்டிங் கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இதை செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு பவுலில் வாட்டர் மெலான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சீட்ஸோட தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண வாட்டர் மெலான் எல்லாம் இப்போ ஒரு ஜூஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நல்லா அரைஞ்ச வாட்டர் மெலான் ஜூஸை எந்த ஒரு திப்பிகள் இல்லாமல் 2 தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுல் சின்னதாக இருக்கிறதால நான் ஃபில்டர் பண்ண வாட்டர் மெலானை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாட்டர் மெலானே ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் 1 கப் வாட்டர் மெலானுக்கு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த வாட்டர் மெலான் ஜூஸில் ஒயிட் சுகர் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த வாட்டர் மெலான் ஜூஸ் சேர்த்து எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதால இதை நம்ம கிளற திக்காகும். இப்போ பாருங்க, திக்காக ஸ்டார்ட் ஆகுது. கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நம்ம சைனா கிளாஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சைனா கிராஸ் கூட ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த சைனா கிராஸ்லாம் இந்த பாயிலிங் வாட்டரில் கரைஞ்ச மாதிரி தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருந்த அத்தனை இன்க்ரீடியன்ஸும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் கிரீஸ் பண்ணியிருக்கிற பவுலில் நம்மளுடைய வாட்டர் மெலான் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் நல்லா சூடாக இருக்கும் போது இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 2 தடவை தட்டி எடுத்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து 1 hour கழிச்சு நம்மளுடைய புட்டிங் எடுத்து காட்டுறேன் பாருங்க. நம்ம இப்படி கையில் தொட்டு பார்த்தா அதை நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அப்படி இருந்தால் கரெக்டாக செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய புட்டிங் வந்து சூப்பராகவே செட் ஆயிடுச்சு. இப்போ இதை அன்மோல் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணாலே போதும், ஈஸியாக இந்த எட்ஜஸ் எல்லாம் வெளியே வந்துடும். சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வரலன்னா ஏதாவது ஒரு கத்தி வச்சு கூட நீங்கள் சைடில் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பவுல் சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பிளேட் எடுத்து க்ளோஸ் பண்ணி நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி டர்ன் பண்ணி 2 தடவை தட்டி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்பில் நம்மளுடைய புட்டிங் வந்து அழகாக வெளியே வந்துருச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய புட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஃபைனல் டச்சாக இப்போ கொஞ்சம் கோகோனட் பவுடர் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வாட்டர் மெலான் புட்டிங்கில் இதில் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கோகோனட் பவுடரில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த வாட்டர் மெலானில் இருக்கிற தன்மை இந்த கோகோனட் பவுடரில் பட்டு நம்ம சர்வ் பண்ணுறப்போ ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருக்கும். வாட்டர் மெலானில் ஜூஸாக மட்டும் குடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புட்டிங்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிளான ஸ்வீட்டுக்கு எப்போவுமே பாயசமும் கேசரி மட்டும் செய்கிறீங்கன்னா ஒரு முறை இந்த புட்டிங்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. தேங்க்யூ, பாய்.